இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? சில ஸ்தோத்திர பலிகளை சொல்றேன், சேர்ந்து சொல்லுங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல என்னை சிட்சிக்கிறது என் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்புக்கொடாததற்காய் ஸ்தோத்திரம். விரோதிகளுடைய பற்களுக்கு எம்மை ஒப்புக்கொடாததற்காய் ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் ஸ்தோத்திரம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர் ஸ்தோத்திரம். உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் ஸ்தோத்திரம். என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை ரட்சிக்கவும் என் சத்துருக்களை எனக்கு ஒப்புக் கொடுக்கவும் என் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம். இதெல்லாம் அப்படியே நம்ம மனக்கண்கள் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அது பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஆமென். உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷிக்கிறவரே, கண்மலை தேனினால் என்னை திருப்தி ஆக்குகிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருள்பவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரே ஸ்தோத்திரம். எம்மை நினைக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்களை நிமித்தமாக நம்ம சோர்ந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போயிருந்திருப்போம்ல, நம்ம அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிற கர்த்தர் அவர். ஆமென். எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென்.